உயிரினங்கள் உயிர் வாழ ஒரு முக்கியமான தேவை உணவு. உலகத்தோட வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்கள் வெவ்வேறு விதமான உணவுகளை சாப்பிடுறாங்க. அதுல ஒரு சில உணவுகள் பெரும்பாலான மக்களுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் புதுமையாகவும் இருக்கும். அந்த வகையில உலகத்தோட சில பகுதிகளை சேர்ந்த மக்கள் சாப்பிடக்கூடிய ரொம்ப வினோதமான உணவுகளை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த உணவுகளை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸ்டார்கேசி பை. பை அப்படிங்கிறது உலகத்தோட பல பகுதிகளில் நிறைய மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு. இந்த உணவை மாவு மற்றும் பழங்கள் அல்லது மாமிசம், காய்கறி போன்ற பொருட்களை வச்சு பேக் பண்ணி தயாரிப்பாங்க. ஆனா இந்த ஸ்டார்கேசி பை கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த உணவை மீன்களை வெட்டும் போது தேவையில்லைன்னு தூக்கி போடுற தலைகள் மற்றும் வால்களை வச்சு தான் தயாரிப்பாங்க. இந்த உணவு இங்கிலாந்தை சேர்ந்த மவுஸ்ஹோல் அப்படிங்கிற கிராமத்தோட பாரம்பரிய உணவு. இந்த ஸ்டார்கேசி பைய அந்த கிராம மக்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த கிராமத்தை பட்டினியில இருந்து காப்பாத்தின ஒரு மீனவருக்கு நன்றி செலுத்தும் விதமா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அந்த கிராம மக்கள் சொல்லக்கூடிய வரலாறு படி 16ஆம் நூற்றாண்டுல அந்த கிராமத்தை சுத்தி வாரக்கணக்கில் தொடர்ந்து மழை பெஞ்சிருக்கு. அதனால யாராலையும் கடலுக்கு போய் மீன் பிடிக்க முடியல. இதனால எல்லாரும் பசியால வாட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல தான் டாம் பேகாக் அப்படிங்கிற ஒரு மீனவர் தன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம கடலுக்கு போய் மொத்த கிராமத்துக்கும் தேவையான மீன்களை பிடிச்சிட்டு வந்திருக்காரு. பல நாட்களா பசி கொடுமையால தவிச்சு வந்த அந்த கிராம மக்கள் மீன்களை சுத்தம் செய்ய கூட நேரம் இல்லாம அப்படியே பை தயார் செஞ்சிருக்காங்க. அவங்க தயார் செஞ்ச பையில மீனோட தலையும் வாலும் மட்டும் வெளியே தெரிஞ்சிருக்கு. அதை அப்படியே பின்பற்றி அந்த கிராம மக்கள் மீனோட தலை மற்றும் வாழை பயன்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 23ஆம் தேதி ஸ்டார்கேசி பையை தயாரிச்சு டாம் பேகாக்கு நன்றி செலுத்தும் விழாவா கொண்டாடுறாங்க. இன்செக்ட் காக்டெயில். காக்டெயில் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட மதுபானம் அல்லது மதுபானம் மற்றும் வேற சில பானங்களோட கலவை. சிங்கப்பூர்ல விஜய் அப்படிங்கிற இளைஞர் தொடங்கின காக்டெயில் பார் தான் நேட்டிவ். இந்த பார் தொடங்கப்பட்ட கொஞ்ச காலத்திலேயே உலகத்தோட சிறந்த 50 பார்கள் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. பொதுவாக காக்டெயிலை அலங்கரிக்க சில பழங்களையோ இலைகளையோ தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் நேட்டிவ் பார்ல காக்டெயிலை அலங்கரிக்க பூச்சிகளை தான் பயன்படுத்துகிறாங்க. இதுக்காக பக்கத்தில் உள்ள காட்டுப்பகுதிக்கு போய் எறும்புகளையும் வெட்டுக்கிளிகளையும் பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்த எறும்பு மற்றும் வெட்டுக்கிளிகளை லிக்விட் நைட்ரஜனில் போட்டு உறைய வச்சு அதை தான் காக்டெயிலை அலங்கரிக்க பயன்படுத்துகிறாங்க. இந்த வித்தியாசமான பானத்தை ருசி பார்க்க சிங்கப்பூருக்கு வரக்கூடிய நிறைய சுற்றுலா பயணிகள் நேட்டிவ் பாருக்கு வந்துட்டு போகிறாங்க. பேம்பூ சால்ட். உப்புன்னு சொன்னாலே நம்மள பலருக்கு தெரிஞ்சது கடல் உப்பு மட்டும்தான். ஆனா இதை தவிர வேற சில உப்புகளும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் மூங்கில் உப்பு அல்லது பேம்பூ சால்ட். தென்கொரியாவில் தான் இந்த உப்பு அதிக அளவுல பயன்படுத்தப்படுது. மூங்கில் உப்புல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கதாகவும் அது உடல் வலி மற்றும் வயிற்று பிரச்சனைகளை சரி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. சிறந்த மூங்கில் உப்பை தென்கொரியாவோட பிரபலமான மருத்துவர் டாக்டர் கிம் இல் ஹூன் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. பொதுவா மூங்கில் உப்பு சாதாரண கடல் உப்பை மூங்கில்ல அடைச்சி வச்சு பதப்படுத்தி தயாரிக்கப்படும். ஆனா இதுல வேற சில ரகசிய மூலக்கூறுகள் மற்றும் ரகசிய செய்முறைகள் இருக்கும். அதை பத்தி எந்த தகவலையும் கிம் இல் ஹூன் வெளியிடல. இப்போ கிம் இல் ஹூனோட மகன் கிம் யுன் சி தன்னோட இன்சேங்கர் நிறுவனம் மூலமா சிறந்த மூங்கில் உப்பை தயார் செஞ்சு தென்கொரியா மற்றும் உலகத்தோட பல பகுதிகளில் விற்பனை செஞ்சு வராரு. மொசூக்கு. ஜப்பான்ல இருந்து சுமார் 650 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சின்ன தீவு தான் ஓகினாவா. இந்த தீவை சுற்றியுள்ள கடல் பகுதியில மட்டும்தான் மொசூக்கோ அப்படிங்கிற அரிய வகை பாசி வளரும். உள்ளூர் மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் படி மொசூக்கோ பாசி மனித உடல்ல நோய்கள் வராம தடுத்து ஆயுட்காலத்தை அதிகரிக்கும். இது போக புற்றுநோய், இதய கோளாறு மாதிரியான மோசமான நோய்களை கட்டுப்படுத்தும். அதனால ஜப்பான்ல இந்த மொசூக்கோ பாசி ரொம்பவே பிரபலம். ஓகினாவா தீவுல உள்ள மக்கள் வேக்கம் கிளீனர் மாதிரியான பெரிய கருவியை பயன்படுத்தி கடல்ல வளர்ந்த மொசூக்கு பாசியை சேகரித்து கடைகளுக்கு விற்பனை செய்கிறாங்க. ஜப்பான் மக்கள் மொசூக்கு பாசியை சமைக்காம அப்படியே தனியாகவும் மற்ற சில உணவுகள்லையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. சமீப காலமா இந்த பாசியை ஜப்பான்ல இருந்து வேற சில நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. கட்சோபுசி. கட்சோபுசி அப்படிங்கிறது கருவாடு மாதிரியான ஒரு உணவு. இந்த உணவு ஜப்பான் மக்களால் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. இந்த உணவோட செய்முறை டூனா மீன்களை பிடிக்கிறதுல இருந்து தொடங்கும். அடுத்ததா அந்த மீன்கள் சுத்தம் செய்யப்பட்டு அதுல உள்ள எலும்புகள் அகற்றப்படும்.
இனி அந்த மீன்களை ஓக், பசனியா, கஸ்டனோப்சிஸ் மாதிரியான மரங்களை எரிச்சு அதுல வரக்கூடிய புகையை மட்டும் பயன்படுத்தி சுமார் 1 மாத காலத்துக்கு ஒவ்வொரு நாளும் 5 இருந்து 6 மணி நேரம் சுடுவாங்க. இதுக்கப்புறமா அந்த சுட்ட மீன்கள் மேல ஆஸ்பர்கில்லஸ் கிளேவ்கஸ் அப்படிங்கிற பூஞ்சையோட விதைகளை தூவி தனியா எடுத்து வச்சிருவாங்க. 2 வாரங்கள் கழிச்சு அந்த மீன்கள் மேல பூஞ்சை வளர்ந்து கட்சோபுசி தயாராகிடும். இப்போ அந்த மீன் ஒரு மரக்கட்டை மாதிரி ரொம்ப கடினமா இருக்கும். அதை மரத்தை சீவுற மாதிரி சீவி மெல்லிசான சீவல்களா மாத்துவாங்க. ஜப்பான் மக்கள் தயார் செய்யக்கூடிய பெரும்பாலான குழம்பு மற்றும் சூப்புகள்ல இந்த கட்சோபுசி சீவல் இடம் பிடிச்சிருக்கும். ஒரு சிலர் இதை தனியா கூட சாப்பிடுவாங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கட்சோபுசி ரொம்ப வலிமையா இருக்கதால அதை கூர்மையாக்கி கத்தியா கூட பயன்படுத்த முடியும். ரியல் ஸ்ட்ரீட் ஃபுட். ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொன்னாலே தெரு ஓரங்கள் மற்றும் சாலை ஓரங்கள்ல உள்ள சின்ன சின்ன கடைகளில் கிடைக்கக்கூடிய பலவிதமான உணவுகள் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனா அமெரிக்காவை சேர்ந்த கிறிஸ்டோபர் நயர்கஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வேற அர்த்தம் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே இயற்கை மேல அதிக ஈடுபாடு உள்ள கிறிஸ்டோபர் சாலை ஓரங்கள்லையும் தெரு ஓரங்கள்லையும் தானா வளரக்கூடிய தாவரங்கள்ல இருந்து உண்ணத்தகுந்த இலை, காய், பழம், காளான், கிழங்குகள் மாதிரியான விஷயங்களை சேகரித்து அதை சமையல் செஞ்சு சாப்பிடுறாரு. இவரோட பல ஆண்டு அனுபவம் ஹைவே, பூங்கா, யாரும் பயன்படுத்தாத திறந்தவெளி, இப்படி எந்த இடமா இருந்தாலும் அங்க உள்ள சாப்பிட தகுந்த தாவரங்களை கண்டுபிடிக்க உதவி செய்யுது. கிறிஸ்டோபர் இந்த அனுபவத்தை தனக்கான உணவை கண்டுபிடிக்க மட்டும் பயன்படுத்தாம ஸ்கூல் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு பயிற்சி அமைப்பை தொடங்கி மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கிறாரு. ஷிப்வோம்ஸ். மரக்கட்டைகளுக்கு நடுவுல வாழக்கூடிய ஒரு பெரிய புழு இனம் தான் ஷிப்வோம். பெரும்பாலும் பறவைகளும் சில விலங்குகளும் புழுக்களை உணவா சாப்பிடுறதுல பெருசா எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனா மனிதர்கள் புழுக்களை உணவா சாப்பிடுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஆச்சரியமான விஷயம்தான். சதுப்பு நில பகுதிகளில் வாழக்கூடிய ஷிப்வோம் வகை புழுக்கள் முந்தைய காலங்களில் மரத்தால கட்டப்பட்ட பல கப்பல்களை சேதப்படுத்தி வாழ்ந்ததால தான் இந்த புழுக்கள் ஷிப்வோம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த புழுவை சாப்பிடக்கூடிய மக்கள் முதல்ல அந்த புழுக்கள் வாழக்கூடிய மரங்களை கண்டுபிடிப்பாங்க. அதுல சிலர் அந்த புழுக்களை அவங்க வீட்டு தோட்டத்திலேயே பழைய மரக்கட்டைகளை பயன்படுத்தி வளர்ப்பாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட மரங்களை உடைச்சி பார்த்தா அதுக்குள்ள நிறைய பெரிய பெரிய புழுக்கள் இருக்கும். அதை கழுவிட்டு சமைக்காம சாப்பிடக்கூடிய மக்களும் மற்ற சில மாமிச உணவு மாதிரி சமைச்சு சாப்பிடக்கூடிய மக்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. இந்த புழுவை ஆசியாவோட தென்கிழக்கு பகுதியில் உள்ள தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், கம்போடியா போன்ற நாடுகளை சேர்ந்த மக்களும் தென்னாப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்த சில மக்களும் சாப்பிடுவாங்க. அந்த பெரிய புழுக்களை வச்சு செய்யப்படுற ஒரு பிரபலமான உணவு நெருப்புல சுட்டு தயாரிக்கப்படுது. இதுக்காக முதல்ல அந்த புழுவை சுத்தம் செஞ்சு எலுமிச்சை சாறுல ஊற வைப்பாங்க. அப்புறமா அது கூட உப்பு மற்றும் மிளகாய் தூள் சேர்த்து நெருப்புல சுட்டு சாப்பிடுவாங்க. மேப்பிள் லீவ்ஸ். ஜப்பானோட ஒசாகா நகர்ல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் மேப்பிள் மரத்தோட இலைகள். நம்ம ஊர்களில் வாழைக்காய், வெங்காயம், மிளகாய் அப்படின்னு பலவிதமான பஜ்ஜிகள் இருக்க மாதிரி ஜப்பான்ல மேப்பிள் இலைகளை மாவுல முக்கி எண்ணெயில பொரிச்சு பஜ்ஜி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த வகை உணவை சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புத்த துறவி கண்டுபிடிச்சதா சொல்லப்படுது. இந்த உணவோட செய்முறை மேப்பிள் இலைகளை சேகரிக்கிறதுல இருந்து தொடங்கும். பொதுவா இந்த உணவுக்கு மரத்துல இருந்து தானா விழுந்த மஞ்சள் நிற இலைகளை தான் பயன்படுத்துவாங்க. சேகரிக்கப்பட்ட இலைகளை நல்லா கழுவிட்டு பெரிய பீப்பாய்கள்லையோ ஜாடிகள்லையோ போட்டு உப்பு தூவி ஏறக்குறைய 1 ஆண்டு காலத்துக்கு பதப்படும்படி வச்சிருவாங்க. அந்த பதப்படுத்தப்பட்ட இலைகளை எடுத்து முட்டை, மைதா, சர்க்கரை, எள் போன்ற பொருட்களை வச்சு தயார் செஞ்ச மாவு கலவையில முக்கி எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுப்பாங்க. இந்த மேப்பிள் இலை உணவு ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவையும் ரத்த அழுத்தத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடியது. இது போக வேற சில சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் வராம தடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. டமாலி. ஜப்பான்ல மேப்பிள் இலையை பொரிச்சு சாப்பிட்ட மாதிரி உலகத்தோட சில நாடுகள்ல பல வகையான உணவுகளை இலைகளால சுத்தி வச்சு சமைக்கிற வழக்கம் இருக்கு. நம்ம இந்தியாவில், குறிப்பா தென்னிந்தியாவில் கூட இந்த பழக்கம் இருக்கு. இதே மாதிரி லத்தீன் அமெரிக்க நாடுகள்லையும் பல உணவுகளை இலைகளால சுத்தி சமைக்கிறாங்க. இதுல இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், நம்ம நாட்டில் உணவை சமைச்சதுக்கு அப்புறமா அதை சுத்தி இருக்கக்கூடிய இலையை அகற்றிட்டு தான் சாப்பிடுவோம். ஆனா லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இலையோட சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. அந்த நாடுகள்ல இப்படி இலையால மூடி வச்சு தயார் செய்யப்படுற உணவுகள் டமாலின்னு அழைக்கப்படுது.
அந்த நாடுகள்ல இந்த முறையில 500க்கும் மேற்பட்ட உணவுகள் தயார் செய்யப்படுது. இது போக டமாலி உணவுகள் அந்த நாடுகளோட ரொம்ப பழமையான மற்றும் பாரம்பரியமிக்க உணவுகள்ல ஒண்ணுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.